இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய அடுத்த சிறப்பியல்பு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா சேஃப்கார்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினருக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு. அப்போ பெரும்பான்மையினோர் சிறுபான்மையினோர், மெஜாரிட்டி பீப்புள் மைனாரிட்டி பீப்புள். அப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி பெரும்பான்மை சிறுபான்மை எதன் அடிப்படையில் வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரையும் ஒரு 2 தன்மையில் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று மதம் சார்ந்த பெரும்பான்மை சிறுபான்மை, அதாவது ரிலீஜியஸ் மெஜாரிட்டி அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி. ரெண்டாவது மெஜாரிட்டி மைனாரிட்டி மொழி சார்ந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி, அதாவது மொழி சார்ந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 2 வகையான மைனாரிட்டிகளை பற்றி தான் பேசப்படுது. ஒன்று மதம் சார்ந்த மைனாரிட்டி, இன்னொன்று மொழி சார்ந்த மைனாரிட்டி. இப்போ இந்த 2 வகையான மைனாரிட்டிகளுக்கும் நம்ம இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. அது அடிப்படை உரிமைகளாகவே வழங்கப்படுது. பெரும்பான்மையான கான்ஸ்டியூஷன், அதாவது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோ இல்லை இணைய கான்ஸ்டியூஷனில் மெஜாரிட்டியை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் மைனாரிட்டியை பற்றி பேசக்கூடிய தன்மை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடுத்த சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா, பாராளுமன்ற அமைப்பு முறை, அதாவது பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ இந்த பாராளுமன்ற அமைப்பு முறையில் 3 முக்கிய கூறுகள் இருக்கு. ஒன்று என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புத்தன்மை கோட்பாடு, அது பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது ஆர்டிக்கல் 75, அதாவது விதி 75 குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கூட்டு பொறுப்புத்தன்மை, அதாவது பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை குழு கூட்டு பொறுப்புத்தன்மை லோக்சபா கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கூட்டு பொறுப்புத்தன்மை லோக்சபாட்ட இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை பதவி ஏற்கிறதும் பதவியில் இருக்கிறதும் லோக்சபா பெரும்பான்மை எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அதாவது சுருக்கமாக, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர், அவருடைய அமைச்சரவை, இவங்க லோக்சபா பெரும்பான்மை எம்பிக்கள், அதாவது 273 எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் பதவியில் வைக்க முடியும். இப்போ ஆதரவு இல்லை அப்படின்னா பதவியிலிருந்து வெளியே வந்துடணும். அப்போ பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முதன்மையான ஒரு கூறு. இப்போ இதுக்கு அடுத்த பாராளுமன்ற முறையில் முக்கிய கூறு என்ன அப்படின்னா, நிர்வாகிகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ பாராளுமன்ற அமைப்பு முறையில் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரதமர். அது பேரளவிலான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது பிரசிடெண்ட். அப்போ இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா பிரதமர்கிட்டையும், அதாவது பேரளவிலான எல்லா பெயர்களும் எல்லா சட்டங்களும் யார் பேரில் இயங்கும் அப்படின்னா பிரசிடெண்ட். அப்போ இரண்டாவது கூறு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பாராளுமன்ற முறையில் முக்கியமான 3வது கூறு என்ன அப்படின்னா, ஃபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது சட்டம் இயற்றும் அவைக்கும் அந்த அமைச்சரவை இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டம் இயற்றும் அவை, அதாவது பார்லிமெண்ட். இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை. இப்போ இந்த 2க்குமே இந்த ஃபியூஷன், அதாவது லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவோடைய இணக்கமான இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதாவது என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் மினிஸ்டர் ஆகணும், அமைச்சர் ஆகணும், இல்லை பிரதமர் ஆகணும் அப்படின்னா, பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழுவில் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் ராஜ்யசபா இல்லை லோக்சபா அவையில் உறுப்பினராக இருக்கணும். அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எம்பி ஆகணும். அப்போ ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர் ஆனால் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். இல்லை அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டு 6 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் உறுப்பினர் ஆகணும். அப்போ இதுதான் த ஃபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ இந்த 3 முக்கிய கூறுகள், அதாவது பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று 2 வகையான எக்ஸிக்யூட்டிவ், ரியல் அண்ட் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், மூன்றாவது த ஃபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 கூறுகளையும் உள்ளடக்கியது தான்
பாராளுமன்ற அமைப்பு முறை. இது இந்தியாவில் வந்து பிரிட்டனில் இருந்து நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோடைய அடுத்த சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா, பல அரசியலமைப்பு சட்டத்தில், பல நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து சில முக்கிய கூறுகளை வந்து நம்ம அதிலிருந்து எடுத்து நம்ம அமைச்சிருக்கோம். அதாவது we have taken a various sources of other constitution into Indian constitution. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை சுருக்கமாக சொல்லப்போனால் இட்ஸ் அ borrowed bags. அதாவது மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எந்த நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்து நாம் உட்கொண்டோம் அப்படிங்கிறது. அப்போ முக்கியமாக டிஃப்ரெண்ட் சோர்சஸ், அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள், இது வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னா ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி பல வகையான கான்ஸ்டியூஷன்லேருந்து எது சிறப்பியல்புகளோ அந்த சிறப்பியல்புகளை எடுத்து ஒன்றா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு எடுத்திருக்கோம். அப்போ we have drawn various sources, பல மூலக்கூறுகளில் இருந்து நம்ம பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்து உருவாக்கப்பட்டது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்.